மக்கள் பிரச்சனைகளை ஆளுநர் மாளிகையில் தெரிவிக்கலாம் என ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு. வாக்களித்த மக்களால் பிரச்சனைகளை உணர முடியும், அதற்கான தீர்வுகளை சொல்லவும் முடியும் என்றும் கருத்து. தாவேக குதிரை பேரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டி ஆளுநரிடம் புகார் அளிக்கிறது திமுக. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் ஆளுநரை சந்திக்கும் திமுக நிர்வாகிகள். தமிழக ஆளுநர் அர்லேக்கரை இன்று மாலை 4 மணிக்கு சந்திக்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள். எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை குதிரை பேரம் என அதிமுக குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் சந்திப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது ஆளுநரிடம் நயினார் நாகேந்திரன் நேரில் புகார். அமைச்சர் விஸ்வநாதன் மீது போக்சோ உள்ளிட்ட சட்டங்களில் நடவடிக்கை எடுக்க பாஜக வலியுறுத்தல். அமைச்சரவை கூட்டத்தில் விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி எப்படி பங்கேற்றனர் என நயினார் நாகேந்திரன் கேள்வி. அமைச்சர் அல்லாதவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றது குறித்தும் ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளதாக பேட்டி. நடந்து முடிந்த கேபினெட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினெட் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும். எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு சம்மன் வழங்கியது சென்னை காவல்துறை. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டில் இருவரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு ஆஜராக சம்மன். நீதிபதி உத்தரவை அடுத்து திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி பிணைத் தொகையை செலுத்தினார் அனிதா ராதாகிருஷ்ணன். திமுகவை மிரட்டி அழித்துவிடலாம் என கனவு காண்கிறார்கள், அது ஒரு காலத்திலும் நடக்காது என பேட்டி. இது திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையிலாவது வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கின்ற வகையிலே இன்றைக்கு காவல்துறையை வைத்து மிரட்டி விடலாம், அழித்து விடலாம் என்று கனவு காண்கின்றார். அந்த கனவு பலிக்காது. அவதூறு வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவசரமாக கைது செய்யப்பட்டது ஏன் என திமுகவின் பரந்தாமன் கேள்வி. பாஜக ஆளும் மாநிலம் போல காவல்துறையை வைத்து நிர்பந்தம் செய்கின்றனர் என குற்றச்சாட்டு. 6 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த இன்ட்ராகேஷன் இதுக்கு தான் தேவைப்பட்டதா? அப்போ விஜய் அரசு எதை நோக்கி போகிறதுனா, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பாஜக கட்சி ஆட்சியில ஈடியை விட்டு மிரட்டி என்ன கட்சியில சேர்க்க சொன்னாங்கன்றதெல்லாம் பத்திரிகைகள்ல வந்திருக்குது, ஊடகங்கள்ல வந்திருக்கு. அதே மெத்தட தான் இன்னைக்கு தாவேகா அரசும் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறது. முதல்வர் விஜய் குறித்து அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்த முறையில் பேசியது கண்டனத்துக்குரியது என சிபிஐ அறிக்கை. எம்எல்ஏவை காவல்துறையினர் பலவந்தமாக கைது செய்யும் அளவுக்கான தீவிர நடவடிக்கையை தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் கருத்து. கரூர் சம்பவத்தில் கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் என அமைச்சர் ஆதவ் பேசியது ஏற்கத்தக்கது அல்ல. அரசியல் தளத்தில் நாகரிகத்தை பேணி பாதுகாப்பது அவசியம் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தல். கொள்கை ரீதியாக புதிய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் ஆதரிப்போம், எதிர்க்க வேண்டியதை எதிர்ப்போம். சேலத்தில் நடைபெற்ற திராவிடர் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். புதிதாக அமைந்துள்ள திரு ஜோசப் அவர்களது தலைமையில் அமைந்துள்ள ஆட்சிக்கு கொள்கை ரீதியாக ஆதரவு காட்ட வேண்டியவற்றை ஆதரிக்கவோ, எதிர்க்க வேண்டியவற்றை எதிர்க்கவோ தயங்காத இயக்கம் ஓர் இயக்கம் திராவிடர் கழகம். திகவுக்கும் திமுகவுக்குமான உறவு தாய் பிள்ளை உறவு, அது என்றும் தொடரும் என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி பேச்சு.
நட்பில் சமரசம் உண்டு, கொள்கையில் சமரசம் இல்லை என்றும் உறுதி. திமுகவிற்கு திராவிடர் கழகத்தில் உள்ள உறவு தாய் பிள்ளை உறவு. அந்த உறவு தொடர்ந்து இருக்கும். அதே நேரத்தில் நட்பில் சமரசம் உண்டு, கொள்கையில் சமரசம் இல்லை. இரண்டு வார பயணமாக லண்டன் புறப்பட்டு சென்றார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்பதற்காக பயணம். நம்மை போல வென்றவரும் இல்லை, தோல்வியை கண்டவரும் இல்லை. அயலகத்தில் இருந்தாலும் மனம் அறிவாலயத்திலேயே இருக்கும் என்றும் திமுகவினருக்கு அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இரண்டாவது நாளாக மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனையில் பங்கேற்பு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திருமாவளவன் போட்டியிட வலியுறுத்தி ஓமலூர் விசிக கூட்டத்தில் கட்சியினர் தீர்மானம். தாவேக அரசில் திருமாவளவன் துணை முதல்வராக வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றம். நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட வேண்டும் என்று இங்குள்ள அனைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தமிழக மக்களின் சார்பிலும் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி 4வது நாளாக நடைபயணம். காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் காவிரி நடுவர் மன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா மதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. அது இன்னொரு பொய்ய சொல்றார். ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க விவசாயத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம். இது எப்படி நம்ப முடியும்? யார் நம்புவாங்க? இதுவரைக்கும் கர்நாடகா உச்சநீதிமன்ற தீர்ப்பே மதிக்கல, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கல, பல ஒப்பந்தங்கள் கடந்த கால ஒப்பந்தங்கள் எதையுமே மதிக்கல. ராஜஸ்தானின் ஜோத்பூர் விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. சிறிய நகரங்களுக்கிடையே விமான போக்குவரத்தை அதிகரிக்கும் நோக்கிலான உடான் 2 திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அடுத்த 3 நாட்களில் வடக்கு ஒடிசா, வடக்கு சத்தீஸ்கர் வழியாக மேற்கு வடமேற்கில் நகரும் என கணிப்பு. மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடையும். நவி மும்பைக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்த வானிலை ஆய்வு மையம். மகாராஷ்டிராவில் கனமழையால் நிரம்பி வழியும் கோலாப்பூர் ராதாநகரி அணை. போகாவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் சாலைகள் சேதம். குஜராத்தில் பருவமழை தீவிரமடைந்ததால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. வல்சாத் நகரை சூழ்ந்த வெள்ளம். மாங்க்ரோலில் 33 சென்டிமீட்டர் மழை. காஷ்மீரில் பலத்த மழை காரணமாக உதம்பூர் பகுதியில் நிலச்சரிவு. சாலையில் உருண்டு விழுந்த பிரம்மாண்ட பாறைகள். கோவை, நீலகிரி, தேனியில் இன்று கனமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என அறிவிப்பு. பலத்த காற்றால் ராமேஸ்வரம், மண்டபம் பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை. 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தம்.
வாணியம்பாடி அருகே விவசாய கிணற்றில் நுரை பொங்கி வெளியேறும் தண்ணீர். விவசாயிகள் அளித்த புகாரை அடுத்து மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் குழுவினர் ஆய்வு. திருவள்ளூர் அருகே கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையிலிருந்து அம்மோனியாவை அகற்றும் பணிகள் மும்முரம். ஆலையிலிருந்து சுமார் 2 டன் அளவுக்கான அம்மோனியாவை அகற்ற ஏற்பாடு. அம்மோனியா அகற்றப்படும் ஆலையிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த காவல்துறை. பொதுமக்கள் வெளியேற்றம், போக்குவரத்துக்கு தடை. திருவள்ளூர் அருகே பெரியபாளையத்தில் உள்ள ஆலையில் மீண்டும் அம்மோனியா கசிவு. உடனடியாக கசிவு கட்டுப்படுத்தப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் கவிதா விளக்கம். இல்ல ரொம்ப மைனர் லீக்கேஜ்னு சொன்னாங்க. அதை நான் சொல்லியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பபிள் அந்த மாதிரி பண்ணுவாங்க, அதுலயே தெரிஞ்சிடும் மைனர் இது. உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. டிராஃபிக் இன்னைக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறோங்க. இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்குமே முடிகிற வரைக்குமே க்ளோஸ் பண்ணுறோம். நாளைக்கு மார்னிங் வந்து இந்த இதோடைய ப்ரொசீஜரோடைய இன்டென்சிட்டியை பொறுத்து ஓப்பன் பண்ணுறத பற்றி நைட்டு முடிவெடுப்போம். அது சொல்லிடுவோம் உங்களுக்கு தகவல். அம்மோனியா முற்றிலுமாக அகற்றப்பட்ட பிறகு ஆலைக்கு சீல் வைக்கப்படும். 2-3 நாட்களில் சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் அறிவிப்பு. வந்தவாசி இருளர் குடியிருப்புக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சாரம் வழங்கிய அதிகாரிகள். இருளில் தவித்த பழங்குடியின மக்களுக்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக கிடைத்தது விடியல். நகரங்களின் சராசரி வருவாயில் பெங்களூர், சண்டிகர், டெல்லி முன்னிலை. நாட்டின் ஒட்டுமொத்த நுகர்வில் சென்னை உள்ளிட்ட 6 நகரங்கள் முக்கிய பங்களிப்பு. 2036க்குள் இந்திய நுகர்வில் 93% பங்களிப்பு நடுத்தர வர்க்கம் மூலம் வரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். 10 ஆண்டுகளில் நடுத்தர மக்கள் தொகையில் சீனாவை இந்தியா மிஞ்சும் என்றும் பேச்சு. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரம். குறைபாடுகளை களைய ராம ஜென்மபூமி அறக்கட்டளை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என RSS வலியுறுத்தல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தொடர்ந்து 3வது மாதமாக லட்டு பிரசாத விற்பனை அதிகரிப்பு. ஜூன் மாதத்தில் மட்டும் 1,27,00,000 லட்டுகள் விற்பனை. ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் புனித யாத்திரை. முதல் நாளில் பனிலிங்கத்தை தரிசித்த 12,000 பேர். லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு சுய நிர்வாக கட்டமைப்பு உருவாக்குவது குறித்து அப்பகுதி மக்களுக்கும் மத்திய அரசிற்கும் இடையே உடன்பாடு. முதற்கட்டமாக நிதி, நிர்வாகம், சட்டம் இயற்றுதல் உள்ளிட்ட அதிகாரங்கள் கொண்ட குழுவை உருவாக்க திட்டம். மின்சார ரிக்ஷாவை குறும்புக்கார இளைஞர்கள் மொபைல் செயலி மூலம் நிறுத்தியதால் ஒரு நாள் வருமானம் இழப்பு. ரிக்ஷா ஓட்டுநர் பதிவு வைரலான நிலையில் பேட்டரிகளை முடக்கும் சீன செயலிகளை தடை செய்த மத்திய அரசு. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1,09,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 13,700 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 2,60,000 விற்பனை. 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 4,000 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 15,000 ரூபாய் ஏற்றம்.
விவசாயிகள் மாம்பழங்களுக்கு 7 முறை பூச்சி மருந்து தெளித்ததால் வெளிநாட்டு ஏற்றுமதி பாதிப்பு. அதிக மகசூலை எதிர்பார்த்து தேவைக்கு அதிகமாக பூச்சி மருந்து தெளிக்கப்பட்டதை கண்டறிந்த தோட்டக்கலைத்துறை. உலகக்கோப்பை கால்பந்தில் தொடர்ந்து 8 போட்டிகளில் கோல் அடித்து மெஸ்ஸி புதிய சாதனை. 20வது கோலை அடித்து உலக சாதனையை நீட்டித்த அர்ஜென்டினா நாயகன். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 30 போட்டிகளில் விளையாடிய முதல் வீரர். கேப் வெர்டே அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் புதிய சாதனை படைத்தார் அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் எகிப்து அணி வெற்றி. பெனால்டி ஷூட் முறையில் 4-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம். கால்பந்து வீரர் டிராவிஸ் கெல்சியை மணந்தார் பிரபல பாப்பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட். நியூயார்க்கில் நடைபெற்ற திருமணத்தில் இரு குடும்பத்தினர், பிரபல பாடகர்கள் சிலர் மட்டும் பங்கேற்பு. திருச்சியில் 594 டன் எடையில் பிரம்மாண்ட வில் வடிவ இரும்பு பாலம் தயார் நிலை. ஜூலை இறுதிக்குள் தூண்களில் நிலைநிறுத்த திட்டம். பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் கோரிக்கை. வார இறுதி விடுமுறையொட்டி கொடைக்கானல் பழனியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இதமான சாரல் மழைக்கு இடையே சுற்றுலா பயணிகள் உற்சாகம். கள்ளக்குறிச்சியில் 100 ரூபாய்க்கு சேலை, சட்டை என ஆடி அதிரடி ஆஃபர் அறிவித்த துணிக்கடை. கடை திறந்ததும் போட்டி போட்டுக்கொண்டு முண்டியடித்த மக்கள் கூட்டத்தால் பரபரப்பு.